டைம் டிராவல் யூசிங் கிராவிட்டி. டைம் டிராவல் பண்றதுக்கான இந்த மெத்தடும் ஐன்ஸ்டீனோட ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியை வச்சுதாங்க இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறாங்க. இதோட கூற்றுப்படி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் டைம் ஸ்லோவாகுதுங்களா. இதை 2010 யூஎஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அண்ட் டெக்னாலஜி பிசிசிஸ்ட்லாம் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்றதுபடி பூமி சென்டர்ல கிராவிட்டி எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். அந்த இடத்துல டைம் ஸ்லோ ஆகிறதா சொல்றாங்க. ஆனா நம்ம தூரமா ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ணணும்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கணுங்க. அதுக்கு நம்ம பிளாக் ஹோலுக்கு தாங்க போகணும். அங்கதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா இருக்குங்க. ஒருத்தர் பூமியில இருந்து கிளம்பி பிளாக் ஹோல் பக்கத்துல போய் ஸ்டே பண்ணிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு பூமிக்கு வந்தாங்கன்னா பூமி 100 இருந்து 150 வருஷங்கள் கடந்து போயிருக்கும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இதன் மூலமா அவரு ஃபியூச்சருக்கு டைம் டிராவல் பண்ணதா கருதுறாங்க. இந்த மெத்தட தாங்க இன்டர்ஸ்டெல்லார் படத்துல கூட காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துல பிளாக் ஹோல் பக்கத்துல இருக்கிற பிளானட்ல 1 ஹவர்னா பூமியில 7 வருஷம்னு காமிச்சிருப்பாங்க. ஆனா இதை பண்றதுக்கு ஒரு சிக்கல் இருக்குங்க. அது என்னன்னா நம்ம பூமியில இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிற பிளாக் ஹோலே 3000 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. அங்க போறதுங்கிறது ரொம்பவே கடினமான விஷயங்க.